லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மதுரை மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோயிலின் ராஜகோபுர வாசல் கதவுகள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும். 400 ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலில் கொள்ளையடிக்க வந்த 18 திருடர்களை ஊர் மக்கள் வெட்டி ராஜகோபுர வாயிலில் புதைத்ததாகவும், அதனால் தீட்டுப்பட்ட வாயிலில் அழகரும் மக்களும் செல்வது முறையில்லை எனும் நம்பிக்கையின் அடிப்படையில் கதவு அடைக்கப்பட்டு இங்கு காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி நிலைப்படுத்தப்பட்டதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அடைத்திருக்கும் ராஜகோபுர வாசல் கதவில் வீற்றிருக்கும் கருப்பண்ணசாமிக்கு உருவம் கிடையாது. கோபுரவாசல் கதவில்தான் அவர் உறைவதாக நம்பிக்கை. எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம் பூசி பூ மாலையால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ணசாமிக்கு என்று தனி திருவிழா எதுவும் கிடையாது. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இந்த கதவுகளுக்கு சந்தனம் சார்த்தி வழிபடுகின்றனர். இதில் ஆடி பௌர்ணமி நாளன்று இரவு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கதவு திறக்கப்பட்டு உள்ளே உள்ள 18 படிகளிலும் தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் படி பூஜை சனியன்று நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சந்தனக்குடம் எடுத்து திருக்கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி திருக்கோயிலில் உள்ள 18 படிகளும் மலர்களால் அலங்கரித்து கற்பூர ஜோதி ஏற்றி பக்தர்கள் தரிசனத்திற்காக திருக்கோயில் கதவுகள் சிறிது நிமிடங்கள் மட்டும் திறக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.